செய்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். பஞ்சி ஜம்பிங் செய்கிறது அந்த பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு தெரியும், தூரத்தில் இருக்குது. இந்த பிரிட்ஜிலேருந்து தான் பஞ்சி ஜம்பிங் செய்கிறேன். விஜய் வந்து குசி படத்தில் இதுலேருந்து தான் விழுந்து வர நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் பிரிட்ஜும் இதில் தான் இருக்குது. ஸோ மக்கள் ஆக்டிவிட்டியை வந்து இதில் வடிவாக செய்து கொண்டிருப்பேன். இந்த பிரிட்ஜிலேருந்து தான் பஞ்சி ஜம்பிங் செய்கிற, இதுதான் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜிலேருந்து பஞ்சி ஜம்பிங் செய்கிறாங்க, படமும் எடுக்கலாம். இது மக்களை கூட்டி வந்துருக்கேன், மக்களை கொண்டு போவேன். இந்த பஞ்சி ஜம்பிங் செய்கிற பிரிட்ஜ். ஸோ வந்தாச்சு. இந்த பிரிட்ஜிலேருந்து தான் விஜய் பஞ்சி ஜம்பிங் செய்தவர் குசி படத்தில். இப்போ பாருங்க, மக்கள் இதுலேருந்து குதிக்கின இந்த ஃப்ரீ ஃபால் உங்களை பிடிக்கிற வரைக்கும் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கீழே போய் அந்த தண்ணியை டச் பண்ணிட்டும் வரலாம். நீங்கள் டிசைட் பண்ணலாம் தண்ணியை டச் பண்ண வேணுமா, தண்ணிக்குள்ளே போயிட்டு வர்றதா அல்லது இடையிலேருந்து ஜம்ப் பண்ணுறதான்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ண வேணும். அதுக்கேற்ற மாதிரி அவையால் இதண்டிவின அந்த பஞ்சி ஜம்பிங் சென்டருக்குள்ள நீங்கள் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி வந்து ஜம்ப் பண்ணினாண்டா உள்ளுக்கு இருந்து இதுலேருந்து லைவ் வீடியோ கூட பார்க்கலாம். நான் புக் பண்ணிட்டேன் இந்த பஞ்சி ஜம்பிங். என்ன பஞ்சி ஜம்பிங் 4 மணிக்கு 3:45 இங்கே வர வேணும். இந்த கோல்ட் மைனிங்குக்கு வந்திருக்கேன், கோல்ட் ஃபீல்ட் மைனிங் சென்டர். ஸோ பேசிக்காக இங்கே சாப்பிடத்தான் வந்த நாங்கள். இது ஓப்பன் டூர் இருக்குது, டூர் நாங்கள் செய்யலை. ஸோ பேசிக்காக எப்படி கோல்ட் வந்து எடுக்கலாம். இது பலராட்னு சொல்லி மெல்பர்னில் செய்ததால இங்கே டூர் செய்யலை, பட் இங்கே சாப்பிடுவோம்னு சொல்லி வந்தோம். இது ஓப்பன் பண்ண இருக்குது. அந்த என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. லோக்கல் பீச்சா எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் மைனிங் சென்டர். ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. தண்ணி, ப்ளூ தண்ணி, பன்னீர் பார் அண்ட் கிச்சன், அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். என்ட்ரன்ஸ் இந்த பிரிட்ஜால் தான் உள்ளுக்கு போகணும். கோல்ட் ஃபீல்ட் மைனிங். இது வந்து முந்தைய காலத்தில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் சாமான் மூவ் பண்ணுறதுக்கு, பொருட்கள் மூவ் பண்ணுறதுக்கு. கோல்ட் மைனிங் டூர், கைடட் டூர் இருக்குது. எவ்ரி ஹவர் இப்போ சம்மரில் நடக்குது. வின்டரில்
அப்போ நடக்கும்னு தெரியாது எனக்கு. ஆனால் சம்மரில் இப்போ சொன்ன 2 hours தேவை இந்த டூர் செய்து முடிக்கிறதுக்கு. ஒரு நைஸான ஏரியா. இந்த ஃபுல்லாக கோல்ட் மைனிங், ஸ்டில் கோல்ட் இதில் எடுக்கலாம்னு ரிசப்ஷனிஸ்ட் சொன்னவன். கோல்ட் மைனிங் சென்டர்கிட்ட டூரு அந்த போயிட்டு அங்கே சாப்பாடு அன்றைக்கு இருக்கையில் 2ஆம் தேதி நார்மலாக ஹாலிடேன்றதால் அந்த ரெஸ்டாரண்ட் திறக்கையிலன்றதால் நாங்கள் வலிக்கிட்டு திருப்பி இன்னொரு ஸ்பாட்டுக்கு போனாங்க. அந்த ஸ்பாட்டில் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணின தண்ணியால் இந்த வியூ ஏரியாவுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த வியூ ஏரியாவில் இருந்து அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜெனரேட் பண்ணினேன், அதால் வர்ற தண்ணி எப்படி வெளியில் வருதுன்னு சொல்லித்தான் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த தண்ணி இந்த ரிவரோட கலக்குது. இந்த ரிவரில் வந்து ஸ்பீட் போட் டூர் செய்கிறவ இந்த நியூசிலாண்டில் எல்லா இடமுமே ஸ்பீட் போட் டூர் செய்வின இந்த ரிவருக்குள்ளால். அது வந்து ஒரு நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் இங்கே போனீங்களோண்டா எப்போவுமே இந்த நியூசிலாந்து நேச்சுரல் பியூட்டியை பார்க்கலாம். இந்த கம்பெனி தான் இந்த எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணது. நீங்கள் யோசிக்கலாம், பஞ்சி ஜம்பிங் செய்ய வந்துட்டு ஏன் நாங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கோம்னு சொல்லி. பஞ்சி ஜம்பிங் 3:45 நாங்கள் அங்கே நின்றது. ஆல்மோஸ்ட் 12 மணி தொடக்கம் 1 மணி வரை அங்கே நின்று நாங்கள். எங்களுக்கு 3:45 கிடைச்சதால் இடையில் போய் என்ன இடங்களையும் பார்த்துட்டு வரலாம் என்று சொன்னதால் நாங்கள் இந்த ஏரியாவுக்கு டூர் வந்திருக்கோம். நார்மலாக அந்த சொன்ன டைமுக்கு தான் இவியல் பஞ்சி ஜம்பிங் செய்ய முடியும்னா 3:45 வந்த நாங்கள். எனக்கு 4:45 ஆயிடுச்சு இது செய்து முடிக்கிறதுக்கு. ஓகே, இந்த சென்டரில் இருந்து தான் விஜய் வந்து ஜம்ப் பண்ணின குசி படத்தில். அது உங்களுக்கு திருப்பி நான் சொல்லி கொண்டிருக்கேன். நீங்கள் இங்கே வந்து டூர் புக் பண்ணிவிட்டு முதல் டைம் $269 ரெண்டாவது ஜம்ப் வந்து $135 $135 வந்து செய்யலாம். இந்த பிரிட்ஜில் இருந்து தான் பேசிக்காக ஜம்ப் பண்ணினேன். நீங்கள் கேட்கலாம், இந்த பிரிட்ஜிலேருந்து எப்படி ஜம்ப் பண்ணலான்னு. அதில் ஒரு ஃபெசிலிட்டிஸ் செய்து வச்சுக்கினேன். அதுக்குள்ளால் போய் ஜம்ப் பண்ணலாம். ஃபுல்லாகவே செக்யூர்ட். உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கயிறுகள் டிசைட் பண்ணுவினேன். அந்த கயிறுகளை டிசைட் பண்ணுறதுக்காக இதில் வெயிட் மெஷர் பண்ணுவினேன். பேசிக்காக இதில் மட்டும் இல்லை, உள்ளுக்குமே வெயிட் மெஷர் பண்ணிட்டு வர்றது. அதில் ஏற்ற மாதிரி உங்களை கேட்டகரைஸ் பண்ணி இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது. அந்த 2 பாயிண்டில் ஒரு பாயிண்டில் உங்களை வந்து விடுவினேன். அந்த வெயிட் குறைவாக இருக்கிறாக்களை ஒரு பக்கமும் வெயிட் கூட உள்ளாக்களை இன்னொரு பக்கமும் விடுவினேன். அப்போ நீங்கள் இதுலேருந்து ஜம்ப் பண்ணுறது இது ஃப்ரீ ஃபால் கொஞ்சம் பயமாக இருக்கும். நீங்கள் அப்படியே எதுவும் இல்லாமல் விழுகிற கணக்கு இருக்கும். அது பயமே தவிர மற்றும்படி உங்களுக்கு கயிறு காட்டி இருக்கும். பூ வைக்க யோசிச்சு கொண்டு இப்போ பாருங்க, அங்கே வெயிட் மெஷர் பண்ணினேன். வெயிட் மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டேக் அடித்து விடுவீங்க. அந்த டேக்கோடு நீங்கள் இதில் நிற்க வேணும். திருப்பி வந்து அவையல் சேஃப் மெஷர் வந்து அவையல் வந்து உங்களுக்கு செய்வினேன். ஸோ இதுதான் பேசிக்காக இதில் நடக்க போகுது. எனக்கு வந்து ஜம்ப் இருக்குது. இப்போ அந்த வீடியோ வந்து என் ஃபேமிலி எடுத்துக்கொண்டு இருக்கமென்னு நான் நம்புகிறேன். அதை வெயிட்டை கொடுத்துட்டு போனால் அந்த ஜம்பை வந்து நீங்களும் பார்க்கலாம். அதுக்கிடையில் கணக்க பேர் ஜம்ப் பண்ணுறதை வந்து நான் வீடியோ எடுத்துறேன். அந்த ஜம்புகளையும் நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இந்த ஜம்ப். பட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து பயந்த ஃபீலிங் வந்து அந்த ஃபீலிங்காக தான் இன்னொரு பாயிறது. அந்த ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்க சொல்கிறவ பயம் இல்லையான்னு சொல்லி அந்த ஃபீலிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். அதில் இந்த ஜம்ப் பண்ணிக்க நீங்கள் ஏதோ நார்மலாக கிராவிட்டியோட விழுவீங்க 4 செகண்ட்ஸுக்கு. டோட்டலாக 43 மீட்டர்ஸ் வந்து இது விழுவீங்க. அப்போ 10 மீட்டர்/செகண்டில் விழுகிறதுன்னு யோசித்தா கூட 4 செகண்ட்ஸ் ஆவரேஜாக 4 செகண்ட் வந்து நீங்கள் கிராவிட்டியோடு சேர்ந்து விழுவீங்க. ஸோ அதுதான் இது இந்த ஃபீலிங். அந்த கிராவிட்டியோடு சேர்ந்து விழுகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பயமாயம் இருக்கும். பேசிக்காக விழுந்து உங்களை அந்த கயிறு இழுக்கும் வர உங்களுக்கு ஒரு பயந்த ஃபீலிங் இருக்கும். இதை நீங்கள் லைனுக்கு முன்னுக்கு வந்த உடனே இப்படி தான் நான் ஃபுல்லாக
செய்வீங்க. காலில் தான் இதை கட்டிட்டு உங்களை காலை கட்டிட்டு காலில் தான் உங்களுக்கு கயிறு கட்டியிருக்கும். இப்போ நீங்கள் தலைகீழாயும் தான் விழுவீங்க. அப்போ அது வந்து ஒரு பயமாயம் இருக்கும். ஸோ பேசிக்காக அவியல் ஃபுல்லாகி 2 பேர் இருந்து செக் பண்ணிட்டு தான் உங்களை ஜம்ப் பண்ணுறதுக்கு விடுவீங்க. தள்ளி விட மாட்டேனேன், நாங்களாக தான் பாய வேணும். நான் பாயை கேட்டு நான் தள்ளிவிட சொல்லி அவைகள் தள்ளிவிடையில் நாங்களாக தான் பாய வேணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பாஞ்சிங்களோண்டா உங்களுக்கு போய் தண்ணிக்குள்ளே விழுவீங்க. ஸ்ட்ராங்காக பாயாட்டு இவர் பாயிரவனுக்கு பாஞ்சிங்களோண்டா போய் தண்ணிக்குள்ளே விடுவீங்க. அதில் சும்மா விழுந்தீங்களோண்டா தண்ணிக்குள்ளே போய் விட மாட்டீங்க. ஸோ அதுதான் ஒரு இதில் உள்ள கயிறுகள் ஃபுல்லாகவே ஸ்ட்ரிங், அதாவது இலாஸ்டிக் கயிறுகள். ஸோ அது உங்களை சரியாக வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே தொடுற மாதிரியோ தண்ணிக்குள்ளே போகிற மாதிரியோ எதுக்கேற்ற மாதிரியும் அவைகள் செட் பண்ணி விடுவீங்க. பேசிக்காக நீங்கள் போய் அந்த தண்ணியை தொட்டுட்டும் வரலாம். நான் கேட்டது தண்ணியை தொடுற மாதிரி, பட் நான் பாய்ந்து கொண்டு இருந்ததால் தண்ணியை தொடையில். இப்போ பார்த்தீங்களோண்டா நான் விழுகிறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு லொக்கேஷனுக்கு வந்துட்டேன்னு நான் விழுகிறத வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பஞ்சி ஜம்பிங் செய்கிறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அட்வென்ச்சர் விருப்பம்னு சொல்லிக்கிறேன். எனக்கு அட்வென்ச்சர் விருப்பம்ன்றதால நான் பஞ்சி ஜம்பிங் செய்ய வந்தேன்னா, ஆனால் கொஞ்சம் பயமாயும் இருக்கும். சில மக்கள் பயப்படாமலே பாஞ்சவை, சில மக்கள் 2 பேராக சேர்ந்து பாஞ்சவை. இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்க, நான் பாயறதுக்கு முதல் இவரை மாதிரி பாஞ்சிங்களோன்னு சொல்லிச்சேன்னா கீழே போய் தண்ணியை தொடலாம். திருப்பி மேலே போய் வருவீங்க, அந்த எலாஸ்டிக் மேலே இழுத்தும் விடும். பஞ்சி ஜம்பிங் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. ஸோ இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் விழுவீங்க. அதில் வந்த உடனே உங்களுக்கு பயம் வந்துடும். இவர் விழுகிற கணக்கு விழுந்தால் நீங்கள் போய் தண்ணியை தொட மாட்டீங்க, பாய்ந்து கொண்டே தான் விழ வேணும். ஸோ இப்போ பாருங்க, கப்புள் 2 பேர் விழினேன். ஸோ 2 பேர் கூட விழலாம். அதுக்கேற்ற மாதிரி அவைய செட் பண்ணி விடுவேன். அதுக்கேற்ற மாதிரி கயிறுகளும் அவையிட்ட இருக்குது. அதில் உள்ள மக்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அந்தளவு செய்து தான் விடுவேன். ஆனால் 1 2 3 4 5 சொல்லியிருக்க நாங்களாம் ஜம்ப் பண்ணுவோம். நான் வந்து 1 2 3 4 5 சொல்ல அவன் ஜம்ப் பண்ணல. திருப்பி இருக்கா 1 2 3 4 5 சொல்ல அவன் ஜம்ப் பண்ணல. பேருந்து கேட்டேன்னா என்ன புஷ் பண்ணி விழுவுங்கோ, அப்போ நான் விழுகிறேன்னு சொல்லவும் அவையில் தள்ளி விடையில நானே தான் ஜம்ப் பண்ணி விழுவேணுமென்று அவையில் சொன்னவன். பேருந்து பின்னிக்கு சொன்னவன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் விழ சொல்லி, என்னென்னா எப்படியோ விழத்தான் போகிறேன். இப்போ டைம் அதில் வேஸ்ட் பண்ணுறதை விட ஜம்ப் பண்ணிங்களோட 4 செகண்டில் கேரியம் முடிஞ்சு அப்போ அதோட முடிஞ்சிடும். அப்போ விழுங்கோண்டு மாதிரித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா க்ரௌடட் எவ்ரி மினிட் வந்து ஜம்ப் பண்ணி கொண்டே இருப்பேன். அதில் க்ரௌடட் இது வந்து அப்போ பீல. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்களோண்டா இந்த ஜம்ப் போய் பார்க்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஜம்ப் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து எடுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஜம்ப் பண்ணுறேன். நானாக தான் விழ வேணும்னு சொல்லி தள்ளி விட்டது. நான் போய் விழுந்து தண்ணிக்குள்ளே போய் தொடுறளவு போனால் தொடையில். என்னென்னு சொன்னால் பயத்தில் விளைவிக்க அந்த ஃபோர்ஸ் நாங்கள் கொடுத்தா தான் அந்த தண்ணிக்குள்ளே போய் விழுவோம் அல்லது தண்ணியை தொடுவோம். நாங்கள் ஃபோர்ஸ் கொடுக்காமல் காலை தள்ளி விழுந்தால் பேசிக்காக வந்து நாங்கள் போய் தண்ணியை தொட மாட்டோம். நேராக வந்து இந்த டைவ் அடிக்கிறவனுக்கு விழ வேணும். அப்போ தான் நாங்கள் கீழே தண்ணியை போய் தொடுவோம். ஸோ இதுதான் இந்த பஞ்சி ஜம்பிங். எக்ஸைட்டிங்குக்கு வந்து குறைவில்லை. நான் இது செய்தால் போல் $135 செகண்ட் ஜம்ப் செய்யலாம்னு சொன்னவன். பட் எனக்கு அண்டியான நிலைமையில் திருப்பி செய்கிறத ஐடியா இருக்கையில் நான் அதை முடிச்சு கொண்டு நான் அடுத்ததாக வந்து இங்கே குயின்ஸ்டவுனுக்கிட்ட கணக்கு லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம் எடுத்த ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் கணக்கு இருந்தது. அதெல்லாம் வடிவாக இருக்குமென்றதால அதுகளையும் பார்க்க போகணுமென்ற ஒரு பிளான் இருந்தது. அதுக்காண்டி செகண்ட் ஜம்பை நான் செய்கிறதுக்கு யோசிக்கல. செகண்ட் ஜம்ப் செய்கிறதுக்கு இன்னொரு $135 செலவழிக்கிறத விட இந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு லைன் ஆஃப்ன்றதால நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட முடிச்சுட்டு நான் வெளிக்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, இதுக்கு அடுத்ததாக வந்து நான் ஜம்ப் பண்ணின ஹொரிசோனல் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ இதோட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பாருங்க எப்படி ஜம்பிங் இருந்தேன்னு சொல்லி. பேசிக்காக நீங்கள் குயின்ஸ்டவுனுக்கு வந்தீங்களோன்னா இந்த ஜம்பை வந்து அட்லீஸ்ட் போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஏழுமை இருந்தால் இந்த ஜம்ப் வந்து செய்யலாம். அநேகமான ஆட்கள் இதில் நான் பார்க்க 50 வயசு 55 வயசு 60 வயசு மற்றது 16 வயசு 17 வயசு தொடக்கம் எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஆட்களும் வந்து செய்தவை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வடிவாக இந்த ஜம்பை செய்யலாம். இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பஞ்சி ஜம்ப் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நல்ல ஃபீலிங், வெளியில் போய் கொண்டிருக்கேன். Toward Arrow River Bridges Trail. பஞ்சி ஜம்பிங் நடக்கிற இடம் இதுதான். ஸோ சிட்டியிலேருந்து கூட அவைய கொண்டு வருவேன். ஸோ இதில் தான் பஞ்சி ஜம்பிங் செய்கிறது, மக்கள் எல்லாம் செய்கிற குதிக்குனேன். இது